பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னிசா அத்தியாயம் 4 161 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். யூதர்களின் அநியாயத்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அதிகமானோரை தடுத்ததாலும் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் வாங்கியதாலும் மக்களுக்கிடையே செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லவற்றை அவர்களுக்கு தடை செய்தோம். அவர்களில் இறைமறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம். எனினும் அவர்களில் கல்வியில் தேர்ந்தவர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புகின்றனர். தொழுகையை நிலைநாட்டி சகாத்தையும் கொடுக்கின்றனர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகின்றனர். இவர்களுக்கே மகத்தான கூலியை வழங்குவோம். நூஹுவுக்கும் அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தது போன்றே நபியே உமக்கும் வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஷாக், யாக்கூப் மற்றும் அவரது வழித்தோன்றர்களுக்கும் ஈசா, ஐயூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கும் வஹி அறிவித்தோம். தாவூதுக்கும் ஷபுர் வேதத்தை வழங்கினோம். இதற்கு முன் சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு அறிவித்துள்ளோம். சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு நாம் அறிவிக்கவில்லை. மூசாவிடம் உறுதியாக அல்லாஹ் பேசியுள்ளான். நற்செய்தி கூறி எச்சரிக்கை செய்வோராக தூதர்கள் அனுப்பப்பட்டு உள்ளனர். அத்தூதர்கள் வந்த பிறகு அல்லாஹுக்கு எதிராக எந்த ஆதாரமும் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதே இதற்கு காரணம். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். எனினும் அல்லாஹ் உமக்கு அருளியதை தன் ஞானத்தை கொண்டே அருளினான் என்பதற்கு அவனே சாட்சியாக இருக்கின்றான். வானவர்களும் சாட்சி கூறுகின்றனர். சாட்சியாக இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். யார் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கின்றார்களோ அவர்கள் தூரமான வழிகேட்டில் சென்று விட்டனர். யார் அல்லாஹ்வை மறுத்து அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்போனாக இல்லை. அவர்களுக்கு நரகத்தின் வழியை தவிர வேறு வழியை காட்டுபவனாகவும் இல்லை. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இது அல்லாஹ்வுக்கு எளிதானது. மக்களை, உங்கள் இறைவனிடமிருந்து இத்தூதர் உண்மையுடன் உங்களிடம் வந்துள்ளார். எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. நீங்கள் மறுத்தால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்வுக்கே உரியவை. அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். வேதமுடையோரை, உங்கள் மார்க்கத்தில் எல்லை மீறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது உண்மையை கூறுங்கள். மரியமின் மகன் ஈசா எனும் மஷீஹ் அல்லாஹ்வின் தூதரும் அவனது வார்த்தையும் ஆவார். அந்த வார்த்தையை அவன் மரியமிடம் போட்டான். அவர் அவனிடம் இருந்துள்ள உயிரும் ஆவார். எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். 3 கடவுள் என்று கூறாதீர்கள். விலகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் மட்டுமே ஒரே கடவுள். தனக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் அவன் தூயவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. பொறுப்பேற்க அல்லாஹ்வே போதுமானவன்.
மஷீஹும் நெருக்கமான வானவர்களும் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் பெருமையடிக்க மாட்டார்கள். அவனுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் பெருமையடித்து கர்வம் கொள்வோர் அனைவரையும் அவன் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோருக்கு அவர்களின் கூலிகளை அவன் முழுமையாக வழங்குவான். அவர்களுக்கு தனது அருளை அதிகப்படுத்துவான். யார் பெருமையடித்து கர்வம் கொள்கின்றார்களோ அவர்களை துன்புறுத்தும் வேதனையால் தண்டிப்பான். அல்லாஹ்வையன்றி தமக்கு எந்த பாதுகாவலனையும் உதவியாளனையும் அவர்கள் காண மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது. மேலும் உங்களுக்கு தெளிவான ஒளியை இறக்கியுள்ளோம். யார் அல்லாஹ்வை நம்பி அவனை பற்றி பிடிக்கிறாரோ அவரை அவன் தனது கருணையிலும் அருளிலும் நுழைய செய்வான். அவர்களுக்கு தன்னிடம் வருவதற்குரிய நேரான வழியை காட்டுவான். நபியே, கலாலா பற்றி உம்மிடம் விளக்கம் கேட்கின்றனர். அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான் என கூறுவீராக. மகன் இல்லாமல் ஒருவர் மரணித்து அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பாதி அவளுக்கு உண்டு. ஒரு பெண் மரணிக்கும் போது அவளுக்கு மகன் இல்லாவிட்டால் அவளது சகோதரன் அவளுக்கு வாரிசாவான். 2 சகோதரிகள் இருந்தால் அவர் விற்று சென்றதில் 3/2 பங்கு அவ்விருவருக்கும் உண்டு. உடன் பிறந்தோரில் ஆண்களும் பெண்களும் இருந்தால் 2 பெண்களின் பங்கை போன்றது ஓர் ஆணுக்கு கிடைக்கும். நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்-மாயிதா அத்தியாயம் 5 மொத்த வசனம் 120. இறை நம்பிக்கை கொண்டோரே, உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். இவ்வேதத்தில் எவை உங்களுக்கு கூறப்படுகின்றனவோ அவற்றை தவிர ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனினும் நீங்கள் இஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாட அனுமதி இல்லை. தான் விரும்பியதை அல்லாஹ் சட்டமாக்குகிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள். புனித மாதம், பலிப்பிராணி. மாலையிடப்பட்ட பலிப்பிராணிகள் தமது இறைவனின் அருளையும் பொருத்தத்தையும் தேடி இந்த புனித ஆலயத்தை நாடி வருவோர் ஆகியவை தொடர்பாக அல்லாஹ் தடுத்தவற்றை ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டால் வேட்டையாடி கொள்ளுங்கள். மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் உங்களை யார் தடுத்தார்களோ அந்த சமூகத்தின் மீதான வெறுப்பு உங்களை வரம்பு மீறுவதற்கு தூண்ட வேண்டாம். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். தாமாக செத்தவை, ஒட்டப்பட்ட இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறப்பட்டவை ஆகியவை உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. கழுத்து நெரிக்கப்பட்டவை, அடிப்பட்டவை, மேலிருந்து உருண்டு விழுந்தவை, கொம்பால் முட்டப்பட்டவை, வேட்டையாடும் பிராணிகள் கடித்தவை ஆகியவற்றில் அவை இறக்கும் முன் நீங்கள் முறைப்படி அறுத்தவற்றை தவிர இவற்றில் செத்தவையும் பலிப்பீடங்களில் அறுக்கப்பட்டவையும் தடுக்கப்பட்டுள்ளன. அம்புகள் மூலம் நீங்கள் குறிக்கேட்பது தடுக்கப்பட்டுள்ளது. இது பாவ செயலாகும். இன்று இறைமறுப்பாளர்கள் உங்கள் மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டனர். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுகள். இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். எனது அருட்கொடையை உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். பாவ செயல் செய்யும் எண்ணமின்றி பசியால் யாரேனும் நிர்பந்திக்கப்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். தமக்கு அனுமதிக்கப்பட்டவை எவை என உம்மிடம் கேட்கின்றனர். தூய்மையானவையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நீங்கள் பயிற்சி அளித்த வேட்டை பிராணிகள் வேட்டையாடியவையும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனவே அவை உங்களுக்காக பிடித்து கொண்டு வந்தவற்றை உண்ணுங்கள் என்று கூறுவீராக. வேட்டைக்கு அனுப்பும்போது அதில்
அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.